லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்பதான் அந்த இந்திராவுக்கு நம்ம பவர் என்னன்னு புரியும். அந்த இந்திரா நம்ம கிட்ட காட்டின திமிருத்தனத்துக்கெல்லாம் சேர்த்து அந்த ஆளு அசிங்கப்படுத்தணும். சொல்லிட்டலக்கா, நான் பாத்துக்கிறேன். அப்படி என்ன இந்த ஆல்பத்துல ரகசியம் இருக்கும்? 2 பேரும் சிக்னல் காட்டிக்கிட்டாங்க. என்னன்னு பார்க்கலாம். சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லையே. ஆனா சும்மா கண்ணை காட்ட மாட்டாங்களே. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு தான் மாட்ட மாட்டேங்குது. எப்படியோ நம்ம கிட்ட மாட்டாமையா போகும். அப்ப வச்சுக்கிறேன்டி. இதை இப்படியே வச்சிருந்தோம், கண்டிப்பா யார் கண்ணிலையாவது மாட்டிரும். அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். இதை என்ன பண்ணலாம்? ஆஹா, இந்திரா ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கே. ஆனால் நம்ம கிட்ட தான் ஒரு ஃபீல் இல்லாத மாதிரி சீன் போடுறான். இப்போ அந்த ஃபோட்டோ வச்சு என்ன செய்ய போறா? ஒரே ஃபீலிங் தான் நம்ம ஃபோட்டோவுக்கு. இதை கிழிச்சு போட்டுடலாம். ஆஹா, வேணாம் வேணாம். ஆஹா, கிழிச்சா கூட சின்ன சின்ன துண்டா மாட்டிக்கும். அப்படி பண்ணிடுவோம். இதை எரிச்சிடலாம். ஃபீலிங்கா? இதுல என்ன ஃபீலிங்? ஃபீலிங்லாம் இல்லை, விடுங்க. உங்களுக்கு எந்த ஃபீலிங்களும் நம்பிட்டேன். ஃபோட்டோ பாருங்களேன், எவ்வளோ அழகான ஃபோட்டோஸ், எவ்வளோ அழகான காஸ்டியூம், லொக்கேஷன், லைட்டிங்னு எல்லாமே கூடி வந்திருக்கு பாருங்களேன். அதை போய் கொளுத்தி போறோன்னு சொல்றீங்களே. சா, இது யார் கண்ணிலையும் படாம நானே வச்சுக்கிறேன், என்கிட்ட இருக்கட்டும். ஆனா இதை எடுத்துட்டு போய் நீங்க எங்க வைக்க போறீங்க? இது ஏன் ரூம்ல வச்சுக்கிறீங்க, நீங்க விடுங்க. அப்புறம் உங்க இஷ்டம். சரி, அதெல்லாம் விடுங்க. மாமாவும் மாமியாரும் மாப்பிள்ளை அசத்தணும்னு ஏகப்பட்ட ஐட்டம் செஞ்சு கொண்டு வராங்க போல. ஹலோ, மாப்பிள்ளை நீங்க இல்ல, உங்க அண்ணன். இல்லங்க, அவன் மெயின் மாப்பிள்ளை, நான் அப்படியே சைடு மாப்பிள்ளை. எது சைடா? இல்லங்க, அந்த தொண மாப்பிள்ளைன்னு சொல்ல வந்தேங்க. ஓ, எதுவுமே சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சரி சரி விடுங்க. மாமா கொண்டு வர பலகாரத்துல ஸ்பெஷல் ஐட்டமா பார்த்து எனக்கு எடுத்து வைக்கிறீங்க. ஓகே? எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. சரி விடுங்க, நானே எடுத்துக்கிறேன்.
அண்ணா? இல்ல இல்ல வேணாம். அண்ணா ஆட்டோ அந்த பக்கம் தான் போகுது. வேணாம் வேணாம். சரி ஓகே அண்ணா. என்னன்னு தெரியல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இவ்வளவு நேரம் ஆச்சு, காரே வரல. அப்பவே வந்துட்டதா அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. இன்னும் வரலையே. ஏன் இவ்ளோ நேரம் ஆகுது? என்னடி இவ்ளோ நேரம் ஆகுது? தெரியலையே. என்னம்மா அது? சம்பந்தி வீட்ல இருந்து கார் அனுப்புறேன்னாங்க, இன்னும் வரலையே. எவ்வளவு நேரம்? நாங்களும் 1 மணி நேரமா போற வர காரெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் சலிச்சு போச்சு. அனுப்புறாங்களா இல்லையான்னு கொஞ்சம் கேளுங்களேன். என்னது இது? எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது? இங்க நிக்கிற நேரத்துக்கு கால்நடையா போயிருந்தா கூட இந்நேரம் அவங்க வீட்டுக்கே போயிருந்திருக்கலாம். ஆமாங்க, ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. இல்லனா நாமளே ஒரு வண்டியை பிடிச்சிட்டு போயிடலாங்க. சரி இருங்க, கடைசியா ஒரு முறை ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சரி முயற்சி பண்ணி பாருங்க. ஆமா, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இன்னும் காணும் பாரு. என்ன உங்க அப்பா இன்னும் வரலன்னு வாசலையே பார்த்துட்டு இருக்கியா? அவருக்கு கார் அனுப்பிச்சாதானே வரதுக்கு. அவங்க பஸ் ஸ்டாண்ட்லயே காத்துட்டு இருக்கட்டும். அப்பதான் அவங்களுக்கும் உரைக்கும். அவங்கள விட உன் தொங்கச்சி இந்திராவுக்கு உரைக்கும். என்னைய அவமானப்படுத்துறீங்க? இருக்குடி உங்களுக்கு. அப்பா எங்க வந்துட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இன்னும் கார் வரவே இல்லையே. பஸ் ஸ்டாண்ட்ல தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னப்பா சொல்றீங்க? சின்னத்தா அப்பவே கார் அனுப்புறேன்னு சொன்னாங்களே. தெரியலையேம்மா, ஆனா இன்னும் கார் வரலையே. என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? இருங்கப்பா, 2 நிமிஷம், நான் கேட்ட லைனுக்கு வரேன். சரிம்மா. அத்தை. என்ன காவியா? சொல்லு காவியா. அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்களா? ஆமா, எங்க பலகாரம் சாப்பிட்டு பாத்துடலாமா? இல்ல அத்தை, அது வந்து அப்பாவை பிக்கப் பண்ண போன கார் இன்னும் போகலையா. ஓ, அப்பா அம்மா இன்னும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் காத்துட்டு இருக்காங்களாம். ஐயோ, நான் கார் அப்பவே அனுப்பிச்சிட்டேனே. ஆமா, அந்த சிகப்பு கலர் கார் தானே அனுப்பிச்சேன். ஓச்சுச்சோ, மறந்தே போயிட்டேன் பாரு. அந்த காரு வழியிலே பிரேக் டவுனா. டிரைவர் இப்பதான் கால் பண்ணாரு காவியா. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, அவங்கள ஏதாவது ஒரு ஷேர் ஆட்டோ புடிச்சு வர சொல்லிடு. தலைக்கு 10 ரூபாய் தான் கேட்பான். சரியா? பிரகாஷ், வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. எதுக்கு அப்பா அம்மாவை இப்படி அசிங்கப்படுத்துறாங்க? என்ன? இல்லங்க, அது வந்து அப்பா அம்மா சென்னைக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருக்காங்க. பிக்கப் பண்ண கார் இன்னும் அங்க போகலையா. சின்னத்த கிட்ட கேட்டா கார் ரிப்பேர்னு சொல்றாங்க. அதான் சித்தி கார் ரிப்பேர்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல, அப்பா அம்மா ஆட்டோ பிடிச்சு வர சொல்லு. இல்லங்க, பலகாரம் அதே இதுன்னு நிறைய லக்கேஜ் இருக்கு. வர விலைக்கு ஸ்வீட் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல வித்துட்டு அந்த காசுல ஆட்டோ பிடிச்சு வர சொல்லு. இப்ப யார் கேட்டா ஸ்வீட்டு அது இதெல்லாம்? என்ன?
என்னங்க? அப்பா இல்லப்பா, அது வந்து என்னம்மா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அதானே பார்த்தேன். அது வந்துப்பா, உங்களுக்கு அனுப்பிச்ச கார் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. சின்னத்த வேற கார் அனுப்புறேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீங்க ஏதாவது ஆட்டோ இல்ல கேப் பிடிச்சு வந்துடுறீங்களாப்பா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையப்பா? ஏய் காவ்யா, காவ்யா இங்க பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாதடா. இதுல என்ன இருக்கு? நீ கவலைப்படாம இருடா. அப்பா நான் பாத்துக்கிறேன். சரியா? நான் வந்துடுறேன். வச்சிடுறேன். சரியா? சரிப்பா. அக்கா, நாம போய் வரவேற்கிற அளவுக்கு யாரும் முக்கியமானவங்க எல்லாம் வரல. எப்படிடி இங்க உட்காந்துக்கிட்டே முக்கியமானவங்க யாரும் வரலன்னு சொல்ற? அதுவா, பேண்ட் செட் வாசிக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். சாதாரண கார்ல வரவங்களுக்கெல்லாம் சுமாரா வாசிச்சா போதும். நல்ல பெரிய கார்ல வரவங்களுக்கும் காஸ்ட்லி கார்ல வரவங்களுக்கும் ஸ்பெஷலா வாசிக்க சொல்லியிருக்கேன். இப்ப வாசிக்கிறத வச்சு பார்த்தா நம்ம மன்னார்குடி மாமா தான் வந்திருக்காரு. அது ஒரு அருவ கேஸ்கா. பயங்கரமான ஆளுதாண்டி நீ. அப்புறம் என்னக்கா, நீ போய் வரவேற்கிறனா முக்கியமான ஆளா இருக்கணும்ல. வரவன் போறவனுக்கெல்லாமா நீ வரவேற்ப? அதுவும் சரிதான். அப்புறம் இந்த கலைபரத்துல நம்ம சித்தப்பா பெரியசாமி வரத கவனிக்காம விட்டுற போறோம். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, பணக்காரரு. காஸ்ட்லியான கார்ல தான் வருவாரு. நம்ம ஆளுங்க வெளுத்து வாங்கிடுவாங்கல்ல. கண்டிப்பாக்கா. அக்கா, பெரிய சமைச்சித்தப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, பேண்ட் வாத்தியம் காது கிழிக்குதே. அக்கா வாக்க போலாம். ஏய், சுபா கிட்ட ஆரத்தி கரைச்சு வைக்க சொல்லிருக்கேன். அதை வாங்கிட்டு போவோம். வா வா. ஏய் தள்ளு தள்ளு. தள்ளுங்கடி. ஜெயா இப்படி அறக்க பறக்க ஓடி நான் பார்த்ததே இல்லை. அவ அப்படி ஓடுறான்னா அவங்க சொந்தக்காரங்க தான் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அத்தைக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். வாங்க.
சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. பா அத்தை, நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க? அடிச்சு புடிச்சு ஓடி வந்ததே எங்க அப்பா அம்மாக்கு ஆரத்தி எடுக்க தானே. எடுங்க அத்தை. நான் கூட உன்னோட சொந்தக்காரங்க தான் யாரும் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். நம்ம சம்மந்தி தானே நான் யோசிக்கவே இல்லை. என்னதான் கோபதாபம் இருந்தாலும் சம்மந்தி மேல அவனுக்கு ஒரு தனி பாசம் தான் ஜெயா. இன்னும் எதுக்கு ஜெயா யோசிச்சுட்டு இருக்க? தாராளமா ஆரத்தி எடு. எடுங்க அத்தை. எங்க அப்பா அம்மாவுக்கு இவ்ளோ பெரிய மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க. உங்க மனசு யாருக்குமே வராது. சம்பந்தி, பெரிய மனுஷங்க தான். நான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன். ஆனா வாசல்லே எனக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்திட்டீங்க. நான் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன் சம்பந்தி. சம்மந்தி, இதுக்கே ஃபீல் பண்ண எப்படி? இன்னும் நிறைய இருக்கு, வாங்க. வாங்கப்பா. அக்கா, இவங்க இவ்ளோ பெரிய கார்ல எல்லாம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. போயும் இந்த பரதேசி கும்பலுக்கு ஏன் கையால ஆரத்தி எடுக்க வச்சுட்டா அந்த இந்திரா. இதுக்கு காரணமே நீதாடி. எதையும் ஒழுங்கா பார்த்து பண்ண மாட்டேன். ஐடியா கொடுத்தாலும் பேண்டுக்காரங்களுக்கு பொண்ணு. அக்கா, டேய் நிப்பாட்டுங்கடா. நிப்பாட்டுங்கன்னு சொல்றது கேட்கலையா? உங்களால நான் வாங்கினது பார்த்தாதா உங்களுக்கு? என் வாழ்க்கையிலேயே இப்படி யாரும் என்ன அவமானப்படுத்தினதே இல்ல. அந்த இந்திரா லேசுப்பட்டவே இல்ல. அவள அக்கா, எல்லாம் கௌதமால வந்தது. அவனை யாருக்கு கார் எடுத்துட்டு போக சொன்னது? கௌதம், இங்க வா. சொல்லுங்க. காவியா அப்பா அம்மாவை பிக்கப் பண்ண உன்னை யார் கார் எடுத்துட்டு போக சொன்னது கௌதம்? இல்ல, அப்பா போ சொன்னதா இந்திரா தான் சொன்னாங்க. வேற கார் எதுவுமே இல்ல, அதான் இந்த கார் எடுத்துட்டு போனேன். ஏன் என்ன பிரச்சனை சித்தி அதுல? அந்த இந்திரா என்ன சொன்னாலும் மண்டையாட்டிட்டே செஞ்சிருவியா? ஒரு வார்த்தை அம்மா கிட்டயும் என்கிட்டயும் கேட்க மாட்டியா? சித்தி, இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே. அவங்கள கார்ல கூட்டு வர இப்ப என்ன பிரச்சனை? மா, நீங்க சொல்லுங்கம்மா, இது தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல கௌதம். ராகினிக்கு வர வர புத்தி கெட்டு போச்சு. நீ போ. சரிம்மா. ஏண்டி இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ற? அவங்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க? நம்ம பார்ஷியாலிட்டி பாக்குறது அவனுக்கு தெரியணுமா? வாய மூடிட்டது.
ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய துப்புல உனக்கு. ஆஹா, சின்னத்த பெரியத்த கிட்ட பாட்டு வாங்குறத பாக்கும்போது இவ்ளோ ஆனந்தமா இருக்கு. ஏய், இதெல்லாம் உன் வேலை தானே? ஆமா, என் வேலைதான். எங்க அப்பா அம்மாக்கு கார் அனுப்புறேன்னு சொல்லி தெருவுல நிக்க வச்சு கடைசியா கார் ரிப்பேர்னு போய் சொல்லி ஷேர் ஆட்டோல வாங்கன்னு சொல்லி அவமானப்படுத்துவீங்களா? அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ல கூட்டிட்டு வர வச்சேன். ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த ஆரத்தி மேட்ர நானே எதிர்பார்க்கல. செம்ம ட்விஸ்ட் இல்ல? எப்படியோ அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச உங்க கையாலேயே நீங்க ஆரத்தி எடுத்துட்டீங்க பாருங்க. சூப்பர், சூப்பருங்க.